அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவிலியர்களும் உதவியாளர்களும் பிரசவம் பார்த்ததால் வயிற்றில் இருந்த குழந்தை இறந்த செய்தி மிகுந்த வருத்தத்தையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது. அதாவது உதவியாளர்களை யார் பிரசவம் பார்க்கறதுக்கு அதிகாரம் கொடுத்தது? இதெல்லாம் மறைக்கிறதுக்கு டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தை எடுத்திருக்கு இந்த திராவிட மாடல் அரசு. அந்த குழந்தையின் தந்தை கதறுவதை பார்த்தால் நம் கண்களில் கூட கண்ணீர் வருகிறது. இது என் குழந்தைக்கு மட்டும்தான் நடந்ததா இருக்கணும், வேற எந்த குழந்தைக்கும் இது மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இவங்களை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, கண்டிப்பா சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த குழந்தையோட தந்தை சொல்றாரு. என் பேர் துரைராஜ், வாயிலூர் செக் போஸ்ட்டு. என் மனைவி பேர் சுஜாதா. டெலிவரி 10ஆம் தேதி சொல்லியிருந்தாங்கன்னா, இது ஃபஸ்ட்டு பாப்பா, 2வது பாப்பா தான் பார்க்க வந்தோம். 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வலி வந்துச்சுன்னு வந்தேன்னா அவங்க என்ன பண்ண அட்மிட் பண்ணாங்கண்ணா. பண்ணிவிட்டு டாக்டர் யாருமே இல்லை, 2 நர்ஸு, ஒரு ஆயாம்மா, ஒரு அட்டெண்டர் தான் இருந்தாங்க. பிரசவம் பார்க்குறேன்னாங்க. 3 மணிலேருந்து வலி அதிகமாக ஸ்டார்ட் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டு வலி தாங்க முடியல. போய் பண்ணாங்க, ப்ரெஸ் பண்ணி. ஒரு நர்ஸு இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி, இன்னொரு நர்ஸு அட்டெண்டர் அந்த ஆயாம்மா போய் பாத்ரூம்லாம் கழுவிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கை க்ளவுஸ் போட்டு வந்து கையை விழுது என் பாப்பாவில். பார்க்க கூடியது நான் உள்ளே போனேன். உள்ளே போய் பார்த்தா அந்த ஆயாம்மா பிரசவம் பார்க்குது. அந்த ஆயாம்மா பார்க்கலாமா என் குழந்தை? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு, ஏம்மா உங்களுக்குலாம் வேலையே இல்லையாம்மா, டென்ஷனாக திட்டிட்டு நாங்கள் வீட்டுக்கு போத்தாவில் சொல்லிவிட்டு வெளியில் வந்து ஆம்புலன்ஸ் வர வச்சாங்க. செங்கல்பட்டு இட்டு போகிறதுக்கு ஒரு 6:45 இருக்கும். செங்கல்பட்டில் ஏறும் போது அவங்க கேட்குறாங்க, நர்ஸே கேட்குறாங்க, வயிற்றுல அசைவு இருக்கான்ட்டு. அசைவு இல்லைன்னோடையும் நான் கேட்குறேன், என்ன சிஸ்டர் அசைவு இல்லைன்றீங்க? டக்குன்னு என்னை ஆம்புலன்ஸ்லேருந்து வெளியில் அனுப்பிச்சிட்டு கதவை சாத்திட்டு நான் ஃப்ரண்ட்டில் உக்காடுறேன்னு என்னை ஆம்புலன்ஸில் கூட ஏற்றலை. செங்கல்பட்டுக்கிட்டுன்னு போயிட்டாங்க. போனவொடனே 8/21 என் பாப்பா பிறந்தது. எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. என்ன குழந்தை பிறந்தனோ சொல்லலை. அந்த 2 நர்ஸும் உள்ளே போனவங்க. மதியம் நான் நைட்டு வேறு சாயங்காலம் வரையும் இருந்தேன். குழந்தை அவங்க வெளியிலே வரல, அப்படியே பேக் சைடில் போயிட்டாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவரும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டார். ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட கூட சொன்னிக்கிறாங்க, சீக்கிரம் போன்ட்டு. பாப்பா இங்கேயே வந்துடுச்சு. ஆனால் இன்னொரு நர்ஸ் என்ன சொன்னாங்க, இந்த 108 ஆம்புலன்ஸில் வருவாங்க அன்யூனிஃபார்மில். அவங்க என்ன சொன்னாங்க, போகிற வழியிலே டெலிவரி ஆகிடும்னாங்கண்ணா. என் குழந்தைய போகும்போது உங்கள் அம்மா கண்ணை மூட போகிறாங்களான்னு சொல்லிக்கிறாங்க. சொல்லுமா சொல்லு. உன் அம்மா கண்ணை மூட போகிறாங்களா? உன் அம்மாக்கு என்ன வலி தானே அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் ஒரு வலியான்னு கேட்டுக்கணு. நான் என்ன சொல்கிறேன், முடியலன்னா அனுப்பிச்சிட்டு இருக்கலாமே. நைட்டு 10:15 காலைல வரையும் வச்சு ஒரு உயிர் போயிடுச்சுண்ணா. ஒன்று அவங்க ட்ரான்ஸ்ஃபர் மாத்திரன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர்லாம் இல்லை, 3 பேருமே சஸ்பெண்ட் பண்ணிடணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னொரு இடம் போய் அந்த இன்னொரு குழந்தை சாவடிக்கூடாது, இன்னும் டாக்டர் போடணும். இல்லைன்னா பிரசவமே இங்கே சட்ராஸில் நடக்கக்கூடாதுண்ணா. இது நடக்கலைன்னா நான் அடுத்த வாரம் திருப்பி நான் பெரிய இடத்துக்கு கூட நான் போகிறதுக்கு ரெடி. இது என் குழந்தையோட போயிட்டேண்ணா. திமுக ஒரு முயற்சியை செய்தது, ஆனால் அந்த முயற்சியை தடுத்து நிறுத்திவிட்டார் திரு அண்ணாமலை அவர்கள். என்ன செய்தது திமுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெர்லைட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெர்லைட்டை எதிர்த்து திமுக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துச்சு. அந்த போராட்டம் தான் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் கூட சொல்லலாம். அதே மாதிரி இப்போ டங்ஸ்டன் விவகாரத்தை கையில் எடுத்து போராட்டத்தை அறிவிச்சால ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு போராட்டத்தை பண்ணி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி நம்ம ஆட்சியை பிடிச்சலாம்னு நினைச்சாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் லண்டனிலிருந்து வந்த உடனே அதற்கான விளக்கத்தை கொடுத்து விட்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவின் ஒப்புதலோடு தான் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படுகிறது. ஆனால் மக்களுக்கு பாதிப்பு என்று வரும் நிலையில் நான் கடிதம் எழுதிவிட்டேன் மத்திய அமைச்சர்களுக்கு, அது தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லிய பிறகும் திமுக இன்னமும் முயற்சி செய்து வருகிறது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைந்தால் நான் முதல்வராக இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேங்கை வயல், ஏன் இவ்வளோ தூரம் வரீங்க? வேங்கை வயல் பிரச்சனை நடந்தது இல்லையா, அப்போவே நீங்கள் பதவி விலகி இருக்கணும். ஆனால் இதெல்லாம் சும்மா வாய்ப்பேச்சுக்கு மட்டும்தான், நீங்கள் உண்மையில் இதெல்லாம் செயல்படுத்த மாட்டீங்க. உண்மையை சொல்லணும்னா, வேங்கை வயலில் குடி தண்ணீரில் மலம் கலந்தப்பவே நீங்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அதுதான் உண்மை. சுகாதாரத்துறை அமைச்சர் எங்கே? ஒரு குடும்பமே இங்கே கதறி கொண்டிருக்கிறது. ஒரு பிள்ளையை பறிகொடுத்து விட்டு குடும்பமே கதறிக்கிட்டு இருக்கு. எங்கே சுகாதாரத்துறை அமைச்சர் எங்கே போனார்? என்ன நடவடிக்கை எடுத்தார்? ஆனால் நீங்கள் கேளுங்க, ப்ரெஸ் மீட்டில் கேளுங்க, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அப்படியே சால்வ் பண்ணிடுவாங்க, இந்த ப்ராப்ளத்தை மூடி மறைச்சிருவாங்க. இதுதான் திமுக இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்த வேலையை. அதே மாதிரி திருநெல்வேலியில் ஒரு திமுக பேச்சாளரின் பேச்சை பாருங்க. நீ இன்னொரு முறை என் தலைவனை பேசுறேன் வை, எங்கிருந்து வராடா? நீ கத்தி பேசலாம், நாங்க கத்தியோடு பேசுவோம். கண்டிக்க திராணியற்ற பிளாக் டிக்கெட் நாய விஜய, உன்னை பார்த்து கேட்கிறோம்டா, உங்க அப்பனுக்கு வாழ்வு கொடுத்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம்.
நீ இன்னைக்கு வந்து சின்ன பையன் உங்க அப்பனை வீதியில நடக்க விட்டதே திராவிட மாடல்டா. ஏடா தம்பி, நீ நண்பனும் இல்ல, நீ போக்கிரியும் இல்ல, நீ யாரு துப்பாக்கியும் இல்ல, கத்தியும் இல்ல, நீ 1 நம்பர் போக்கிரி தான்டா. எப்படிப்பட்ட போக்கிரி? பெண் புரோக்கி பொறுக்கி பயணி. காவேக்கா காரணம் பார்த்து கேட்க எல்லாம் சின்ன பயல எல்லாம் ஒரு மேடை கிடைச்சு மைக் கிடைச்சுன்னா எல்லாம் பேசலாமா? இது எச்சரிக்கை. நீ திராவிட மாடலையும் சரி எங்கள் சின்னவரையும் சரி எதையும் பேசுறேன்னு வை, உன்ன தமிழ்நாட்டில் நீ நடமாட முடியாது. மத்தியில் ஆளுகிற பாசிச பாஜக அரசு ஒத்தருவா தரலடா. தமிழ்நாட்டுக்கு புயல் பாதித்த போது அதெல்லாம் கண்டிக்க வக்கில்ல துக்கு இல்ல துப்பு கெட்ட பயல்களா. இன்னொரு பெயர் கத்தி பேசினவெல்லாம் பெரிய ஆளாடா. உனக்கு நாம் தமிழருக்கு என்னடா தகுதி இருக்கு? வேசி மகன் சீமான் நாய தமிழ்நாட்டில் நீ நடக்க முடியாதுடா. நான் கேட்கிறேன்டா, மானங்கட்ட ஈனங்கட்ட சீமா பயல என் நாய ஏன்டா ரஜினியை போய் பார்த்த? பிக்காலி பயல ஏழு சைமன் செபஸ்தியான் பார்த்தா ஏலே நீ இன்னொரு முறை என் தலைவனை பேசுறேன் வை, எங்கிருந்து வராடா? நீ கத்தி பேசலாம், நாங்க கத்தியோடு பேசுவோம். எச்சரிக்கையாரி. நாம் தமிழருக்கு கட்சிக்கார பயலுக்கு சொல்றோம்டா, எல்லாம் சீமா உனக்கே சொல்றோம்டா. இந்த ராவண நீ கத்தி பேசுறேன் வை, ஓத்தாடா உன்னை கத்தி கொண்டு பேசுவோம்டா. திருநெல்வேலிக்கு வந்தா நீ திரும்ப முடியாது. எச்சரிக்கைடா. ஒத்த தொண்டை நான் சொல்றேன்டா. பார்த்தா ஏல் உம்மால சூப்பு. இந்த பேச்சு வந்து அநாகரிகத்தின் உச்சம். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதை திமுக கண்டிக்குமா என்னன்னு தெரியல, அட்லீஸ்ட் கவனிக்குமா என்னன்னு கூட தெரியல. இது விஜய் பேசியிருக்கட்டும் அல்லது சீமான் அவர்களை பேசியிருக்கட்டும், யார் வேணுமா பேசியிருக்கட்டும் சார், ஃபஸ்ட்டு நாகரிகமான அரசியலை எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுங்க. வருங்கால சந்ததியினருக்கும் நாகரிகமான அரசியலை கற்றுக் கொடுங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லதாக கூட இருக்கும். அதை விட்டுட்டு அம்மா ஆத்தா வெட்டி போடுவேன் கொண்டு போடுவேன், இதெல்லாம் என்ன பேச்சு இது? அதற்கப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3 வெளியிடப்படும். அதாவது திமுகவுக்கு மட்டும் அல்லாமல் திமுகவுடன் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளின் ஊழலையும் வெளியிடப் போகிறார் திரு அண்ணாமலை அவர்கள். இது அந்த கூட்டணியவே புரட்டி போடும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ அனைவரும் ஆவலுடன் காத்திருங்கள். தமிழக மக்களே இவ்வளவும் உங்களுக்காக தான் செய்து கொண்டிருக்கிறார். மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஓரணியாக நின்று களமாட வேண்டும். அப்படி களமாடினால் மட்டுமே திமுகவை தோற்கடிக்க முடியும். இல்லை என்றால் இது வெற்று வாய்ப்பேச்சா மட்டும் போய்விடும் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு, இதற்கெல்லாம் வாக்கு மூலமாக மக்கள் தான் தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.